Hi friends, welcome to Lex Kanitham. இந்த வீடியோவில் நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, இன்மை உறவு அப்படின்னா என்ன, மொத்த உறவுகளோட எண்ணிக்கையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா. இந்த ரெண்டும் தான் அதில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே உறவுகள் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிலன்னா டிஸ்கிரிப்ஷனில் யூனிட் 1ஓட கான்செப்ட் வீடியோஸ் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கான்செப்ட் வீடியோஸ் ஃபுல்லாக வரும். அதில் உறவுகள் டாபிக் ரிலேஷனாக ஒரு வீடியோ போட்டிருப்போம், சரியா? அந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் இதை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உறவுனா என்னென்னு புரியும். உறவே தெரிஞ்சிக்காமல் இன்மை உறவுகளோட எண்ணிக்கை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிலாம் நம்ம பார்த்துக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் மேக்ஸில் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் இந்த சம் போட்டால் மட்டும் போதும் அப்படின்னு இல்லாமல் கான்செப்ட் உங்களுக்கு புரியணும். கான்செப்ட் புரிஞ்சாதான் நீங்கள் சம்மை எந்த கன்ஃபியூஷனும் இல்லாமல் கிளியராக போட முடியும். ஸோ மேக்ஸில் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் கான்செப்ட் வீடியோ அப்படின்னு ஒன்று தனியாக ப்ளேலிஸ்ட்டே உருவாக்கி நம்ம போட்டு வச்சுருக்கோம். ஸோ கான்செப்ட் எப்போவுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் சம் பாருங்கள், ஓகேவா? ஸோ இன்மை உறவு அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இன்மை உறவு இங்கிலீஷில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நல் ரிலேஷன். அதாவது செட்டில் நம்ம பார்ப்போம் இல்லையா, வெற்றுக்கணம் நல் செட் அப்படின்னு பார்ப்போம் இல்லையா, அதே மாதிரி உறவில் இன்மை உறவு நல் ரிலேஷன் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது ஏன்னு ஒரு கணம் எடுத்துக்கலாம் 4 5 7, பின்னு ஒரு கணம் எடுத்துக்கலாம் 1 2 3. அப்படி இருந்தால் ஏயிலிருந்து பிக்கான உறவை நம்ம எப்படி சொல்கிறோன்னா a + b = 12ன்னு இருக்கணுமா. அதாவது இந்த a அப்படின்றது என்னென்னா ஏங்கிற கணத்தில் உள்ள எனி நம்பர், பிங்கிறது என்னென்னா பிங்கிற கணத்தில் உள்ள எனி நம்பர். இந்த 2வையும் எனக்கு ஆட் பண்ணும்போது எனக்கு 12ன்னு ஆன்சர் வரணும். சொல்லியிருக்காங்களா? a belongs to a, ஏங்கிற நம்பர் ஏங்கிற கணத்தில் இருக்குது, பிங்கிற நம்பர் பிங்கிற கணத்தில் இருந்து இப்படி வரையறுக்கப்பட்டிருந்தால் a + b 12 என்றவாறு எந்த ஒரு a, b ஜோடியும் இங்கே இல்லை. இங்கே இருக்கான்னு பாருங்கள். 7 இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் 7 தான். இங்கே இருக்கிறதுலே கிரேட்டஸ்ட் நம்பர் 3 தான். அப்போ 7ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணால் எனக்கு 12 தான் கிடைக்கும். வேறு எந்த 2 நம்பர்ஸ் மற்றெல்லாம் இதோட ஸ்மாலஸ்ட் நம்பர் தான். ஸோ வேறு எந்த 2 நம்பர்ஸை நீங்கள் ஆட் பண்ணாலுமே உங்களுக்கு இந்த 12 கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ a + 12 இருக்கிற மாதிரி a, b அப்படின்ற உறவில் நம்ம எந்த ஒரு வரிசை ஜோடியும் இதை நம்ம போடவே முடியாது. ஏன்னா எந்த நம்பரை ஆட் பண்ணாலும் எனக்கு 12ங்கிறது வரல. எனவே ஆறில் எந்த உறுப்பும் இல்லை. அப்போ இங்கே உறவுங்களை எந்த நம்பரையுமே நான் போட முடியாது, சரியா? எனவே ஆர் = ஒரு எம்டி செட், சரியா? இதுதான் என்ன சொல்கிறோன்னா, ஒரு உறவில் உறுப்புகளே இல்லை அப்படின்னா அந்த உறவை நம்ம என்ன சொல்கிறோம், இன்மை உறவுன்னு சொல்கிறோம், நல் ரிலேஷன் சொல்கிறோம், ஓகேவா? ஓகே, அடுத்து உறவுகளோட எண்ணிக்கை, அதாவது உறவுகளோட மொத்த எண்ணிக்கை. ஒரு ஏங்கிற செட் இருக்குது, பிங்கிற செட் இருக்குது. இந்த 2 செட்டுக்கும் உறவுகள் எவ்வளோ இருக்கலாம், எப்படிலாம் உறவுகள் நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றத அதில் சொல்கிறாங்க. n of a அப்படின்னா என்ன, n of aனா ஏங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கையை இவங்க இங்கே பின்னு எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி n of p = q அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிங்கிற கணத்தில் உள்ள உறுப்புகளோட எண்ணிக்கையை க்யூன்னு எடுத்துக்கிறாங்க. எனில் ஏயிலிருந்து பிக்கு கிடைக்கும் மொத்த உறவுகளின் எண்ணிக்கை. உறவுகள் நம்ம நிறைய சொல்லலாம். இப்போ நான் ஒரு உறவுகள் எக்ஸாம்பிள் சம்மில் போட்டு காமிக்கிறேன் அப்படின்னா அதில் அந்த உறவு தான் இருக்கணும்னு கிடையாது, இன்னும் நிறைய உறவுகள் நம்ம போட்டுகிட்டே போகலாம், சரியா? அதே மாதிரி எத்தனை உறவுகள் இதை வச்சு நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. அப்போ மொத்த உறவுகளோட எண்ணிக்கை எப்படி இருக்குன்னா 2^pq இருக்கும். இப்போ பிங்கிறது ஒரு 2ன்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா 2ன்னு எடுத்துகிட்டு இது ஒரு 3ன்னு எடுத்துக்கிட்டோன்னா இங்கே pq என்ன வரும், 2^2 × 3. அப்போ 2^6. அப்போ 2^6ன்னா என்ன ஆன்சர், 2வை 6 டைம் நம்ம மல்டிபிள் பண்ணணும். ஸோ 2 2 2 6 டைம் போட்டு மல்டிபிள் பண்ணுங்கள். 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 2 2s are 4, நெக்ஸ்ட்டு 2 2s are 4. அடுத்து 4 4s are 16, 16 × 4, 16 × 4 நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 6 4s are 24, 2 1 4 is 4, 6 64. அப்போ 64 ஆன்சர் வரும். அப்போது ஏங்கிற செட்டில் ஒரு 2 நம்பர்ஸ் இருக்குது, பிங்கிற செட்டில் ஒரு 3 நம்பர்ஸ் இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு அதிலேருந்து எவ்வளோ உறவுகள் நம்ம ஃபார்ம் பண்ணலாம்னா 64 உறவுகள் ஃபார்ம் பண்ணலாம், ஓகேவா? ஸோ இதுதான் ஒரு ஒரு கணம் 2 கணம் கொடுத்துருக்காங்க. அதில் மொத்த உறவுகள் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள ஒரு ஃபார்முலா 2^pq அப்படின்றது, ஓகேவா? ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ தெளிவாகவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.